ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 22 மதியம் 2:30 மணி தொடங்கி நாளை ஜூலை 23 எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மொத்தம் 17,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று ஜூலை 22 மதியம் 2:30 மணி தொடங்கி அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் நாளை ஜூலை 23 திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இப்போ கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக கீழ் திருப்பதியிலேயே அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இன்னைக்கு கியூவில் நின்று திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குறீங்கன்னா மறுநாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்கள் மறுநாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை மறக்காம 1250வது படியில் ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். ஆனால் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க திருமலைக்கு பஸ் மூலமாகவோ, பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ, ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அல்லது அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக கூட நடந்து போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் இன்னைக்கு நீங்கள் கியூவில் நின்று வாங்குறீங்கன்னா மறுநாளுக்குரிய தரிசன டோக்கன் தான் கொடுப்பாங்க. அன்றைய நாள் கியூவில் நின்று அன்றைய நாளுக்குரிய தரிசன டோக்கன் எஸ்எஸ்டி டோக்கன் ஆனாலும் திவ்ய தரிசன டோக்கன் ஆனாலும் வாங்க முடியாது. மறுநாளுக்குரிய தரிசன ஸ்லாட் தான் நமக்கு கொடுப்பாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன் தினமுமே மதியம் 1 மணி தொடங்கி 3 மணிக்குள்ள அன்றைய நாள் டோக்கன் வாங்குவதற்கு இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த டோக்கன் வாங்குவதற்கு காலையில் 9:30-10 மணியிலிருந்தே பக்தர்கள் கியூவில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் ஈவினிங் 5 மணிக்கு செக் பண்ணி பார்த்தப்போ எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் 1561 டோக்கன் மீதம் இருந்தது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 1040 டோக்கன்ஸ் மீதம் இருந்தது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி இருக்க வேண்டும். ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் தான் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்குறாங்க. இந்த தரிசன டோக்கன்கள் எல்லாருக்குமே டிடிடி இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்கணுமே தவிர்த்து மற்றவர்களுக்காக நாம கியூவில் நின்று அவங்களுக்கு இந்த டோக்கன் வாங்கி தர முடியாது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல எல்லாருக்குமே பொதுவாக ஒரு கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்களுக்கு என்றோ சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்றோ தனியாக எந்தவித கியூஸும் இருக்காது. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இந்த 2 டோக்கனில் எந்த டோக்கன் வாங்கினாலும் திருமலையில் நம்ம ஒரே கியூவில் தான் போய் ஜாயின் பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட்டிங் பிளேஸினுடைய பெயர் ATGH சர்க்கிள் நம்முடைய டோக்கன்லேயே பிரிண்ட் ஆகியிருக்கும். ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள் என்பது தான் அந்த கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்தினுடைய பேர். அந்த கியூவில் ஜாயின் செய்து நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜேஎன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் போகக்கூடிய தரிசன கியூலேயே கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நீங்கள் உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிட்டு தரிசனம் முடித்த பிறகு திருமலை வெங்கடேஷ பெருமாள் கோவிலுக்கு எதுக்க ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அந்த இடத்துல போய் மறுபடியும் நம்முடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். இதே போல் எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் வைத்திருந்தாலும், தரிசன டோக்கன்கள் வைத்திருந்தாலும், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும் அந்தந்த தரிசன கியூவிலேயே லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய வசதி இருக்கும். அங்கே நம்முடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடித்த பிறகு PAC 4 பில்டிங்கில் போய் மறுபடியும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் டெபாசிட் பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இப்போ யார் டெபாசிட் பண்ணாங்களோ அவங்களே தான் மறுபடியும் போய் இந்த பொருட்களை திரும்ப வாங்கிக்கணும்.
ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம திருமலைக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ண முடியுமான்னு சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கீங்க. அப்படி எந்த அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட எந்த தரிசன டிக்கெட்டோ அல்லது இலவச தரிசன டோக்கன் இல்லைன்னாலும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டி வழியாக நடந்து போகிறதுக்கும் எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. எந்தவித டிக்கெட் அல்லது டோக்கன் இல்லைனாலும் நீங்கள் இந்த 2 நடைவழி பாதை வழியாக திருமலைக்கு நடந்து போகலாம். உங்ககிட்ட எந்த டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இல்லைன்னா ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீங்கள் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக போகலாம். அலிப்பிரி வழியாக நடந்து போகிறதுக்கு காலையில் 5 மணிக்கு என்ட்ரி ஓப்பன் பண்ணுவாங்க. இரவு 9:30 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு காலையில் 6 மணிக்கு என்ட்ரி ஓப்பன் பண்ணுவாங்க. மாலை 5:30 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த 2 நடைவழி பாதை வழியாக நீங்கள் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்க நடக்கிறதுக்காகனா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைவழி பாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் தனியாக நடந்து போறதுக்கு அலோ பண்றது கிடையாது. அதற்கு பதிலாக 50 முதல் 70 பக்தர்கள் சேர்ந்த பிறகு அவங்கள ஒரு டீமாக தான் அலிப்பிரி வழியாக நடக்கிறதுக்கு அலோ பண்றாங்க. முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்கள் பற்றி சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கீங்க. முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்கள் கீழ் திருப்பதியில் கபில தீர்த்தம் கோவிலுக்கு உள்ளேயும் திருச்செனார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸ்லேயும் இருக்குது. அதே போல் திருமலையில் நிறைய இடங்களில் நம்ம முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. 24 மணி நேரமும் நம்ம முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய வசதியானது திருமலையில் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். நீங்கள் ஆஞ்சநேயர் கோவிலை பார்த்து நிற்கிறீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் ஏறும். அந்த படிக்கட்டுகள் ஏறின உடனே ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் தான் 24 மணி நேரமும் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய வசதி இருக்கு. ஒரு சில இடங்களில் காலையில் 3:15 மணி தொடங்கி இரவு 8:45 மணி வரைக்கும் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய வசதி இருக்கும். அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ், சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ், வெங்கடேஸ்வரா கெஸ்ட் ஹவுஸ், HBC கல்யாணக்கட்டா மற்றும் GNC கல்யாணக்கட்டா இருக்குது. இது போக திருமலையில் இலவச லாக்கர்ஸ் மற்றும் டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்கக்கூடிய சில இடங்கள்லையும் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. அதில் CRO ஆஃபீஸ் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு யாத்திரை சதன் பில்டிங் இருக்கும். CRO ஆஃபீஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் நடக்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்கும். அங்கேயும் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய வசதி இருக்குது. திருமலையினுடைய மெயின் பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு டயகனலி ஆப்போசிட்டில் மாதவ நிலையம் இருக்குது. அங்கே கூட முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய வசதி இருக்குது. நீங்கள் தரிசனத்திற்கு போன பிறகு உங்களுக்கு TTD ரூம்ஸ் தேவைப்பட்டால் தினமுமே TTD ரூம்ஸ் திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் காலையில் 6 மணி தொடங்கியும் திருமலையில் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே காலை 5 மணி தொடங்கியும் ரூம்ஸ் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ரூம் வாங்குவதற்கும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி இருக்க வேண்டும். ரூமில் தங்குவதற்கு, அதாவது நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு மினிமம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் TTD ரூம்ஸ் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு TTD ரூம் கிடைப்பது கிடையாது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரூம்லேயே நீங்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் கன்வீனியன்ஸ் பொறுத்தும் அந்த ரூமினுடைய சைஸை பொறுத்தும் நீங்கள் தங்கிக்கலாம். எத்தனை ரூம் தேவைப்படுதோ அத்தனை நபர்கள் மட்டும் கியூவில் நின்னா போதும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ரூம் தேவைன்னா ஒருத்தர் மட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று ரூம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். 2 ரூம் தேவைப்பட்டால் 2 பேர் மட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று நீங்கள் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். தனியாக போகக்கூடிய நபர்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இடம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம் மற்றும் ஸ்ரீனிவாசத்தில் இலவச லாக்கர்ஸ் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே போல் திருமலையில் CRO ஆஃபீஸ் ஒட்டி இருக்கக்கூடிய 4 பில்டிங்கில் இலவச லாக்கர் மற்றும் டார்மெட்ரி ஹால் வசதிகள், பாத்ரூம் மற்றும் ரெஸ்ட் ரூம் வசதிகளோடு இருக்குது. PAC 1, 2, 3 மற்றும் PAC 5. இந்த இடங்களில் ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹாலில் தங்குவதற்கு எந்த ID ப்ரூஃபும் அவசியம் கிடையாது. நாளை ஜூலை 23ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கான 3 புக்கிங்ஸ் இருக்குது.
காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங்கும், காலையில் 11 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங்கும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. நாளை ஜூலை 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட்டை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு திருமலையில் டிடிடி போர்ட் மீட்டிங் நடந்திருக்கு. இதில் சில முக்கியமான விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது திருமலையில் பக்தர்கள் கியூவில் வரக்கூடிய சமயத்தில் வெயிட்டிங் ஹால்ஸ் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 மற்றும் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2ல் இருக்குது. ஆனால் தினமுமே திருமலையில் வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால வரும் நாட்களை கவனத்தில் வச்சுட்டு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 3 கட்டுவதற்கு ஏதாவது ஃபீசிபிலிட்டி இருக்கா என்பதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறதாக இந்த மீட்டிங்கில் அறிவிச்சிருக்காங்க. ஒண்டிமிட்டா கோதண்டராமர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்குவதற்காக 4.35 கோடி ஒதுக்கியிருக்காங்க. திருமலையை சுற்றி பல்வேறு இடங்களில் பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக லவுஞ்ச் கட்டுவதற்கான வசதிகள் இருக்கா என்பதை செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரிமிட்டு மற்றும் அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களினுடைய பாதுகாப்பிற்காக இன்னும் லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அதிகப்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் உலகெங்கும் பல்வேறு இடங்களில் ஸ்ரீவாரி வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலை கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கருத்தில் கொண்டு டிடிடி ஸ்ரீவாரி வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் கட்டுவதற்கு எங்கெல்லாம் வசதிகள் இருக்குது என்பதை செக் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த கமிட்டி ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை சரி பார்ப்பதற்காகவும் வெகு விரைவில் கோவில் கட்டக்கூடிய பணிகள் ஆரம்பிப்பதற்காகவும் ஒரு சப் கமிட்டி டிடிடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல் டிடிடி போர்டு திருமலையில் பக்தர்கள் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கல்யாண கட்ட இடங்களில் இன்னும் ஹைஜீன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னவெல்லாம் வழிவகைகள் இருக்குது என்பதை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஆக்ஷன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க என்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுபோல் பல்வேறு முக்கியமான செய்திகள் இன்று டிடிடி போர்ட் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று ஜூலை 21ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 77,481. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 30,612. உண்டியல் காணிக்கை 3.96 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய கியூ ATGH சர்க்கிள் வரைக்கும் இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.